والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாக. இந்த அகிலத்திற்கோர் அருட்பிளம்பாய் இந்த அவனிலே வந்திருத்த எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சுன்னத்துகளை பேணி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இவ்வுலகினை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹுடைய நாட்டத்தின் பெயரில் வெகு விரைவில் அமரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை நம்மவர்களுக்கு மிக தெளிவான முறையிலே விலக்கி சென்று விட்டார்கள். இந்த மார்க்கம் இன்னின்ன அமல்களை கொண்டு பூர்த்தியாகும், இன்னின்ன அமல்களை விடுவதை கொண்டு இந்த நபர்கள் முஸ்லிம்களாக, இந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்பதாக கணக்கிடப்படும். ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்பது இன்னென்ன காரியங்களை செய்பவர் முஸ்லிம் என்றும், இப்படிப்பட்ட காரியங்களை விட்டும் விலகி இருப்பவர் முஸ்லிம் இல்லை என்றும், என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, எதை செய்தால் எந்த வரையறைக்குள் தன்னுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொண்டால் அவர் இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள் இருப்பார், என்னென்ன வரையறையை தாண்டிய விஷயங்களை செய்தால் அவர் அந்த இஸ்லாம் என்ற வட்டத்தை விட்டும் வெளியேறி விடுவார் என்பதை பற்றி மிக தெளிவாக நம் அவர்களுக்கு கூறி சென்று விட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே ஒட்டுமொத்த தீனும் இந்த ஒரு செயலை கொண்டு இருக்கிறது என்பதாக பல செயல்களை சொல்லி அவற்றை தீனுக்கு ஒப்பாக சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக பார்ப்போம் என்றால், அத்தீனு அந்நஸீஹா, மார்க்கம் என்பது பிறருக்கு நலவை நாடுவதுதான் என்பதாக பிறருக்கு நலவை நாடுவது என்ற ஒரு அமலை பற்றி இதுதான் ஒட்டுமொத்த மார்க்கமும் என்பதாக ஒரு இடத்திலே கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு இடத்திலே அத்தீனு அல் முஆமலா, சரியான முறையிலே நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், இந்த கொடுக்கல் வாங்கலிலே சரியான முறையிலே யார் நடந்து கொள்வாரோ அந்த செயல் இருக்கிறது அல்லவா, இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதாக கூறியிருக்கிறார். அதுபோன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான அமலை பற்றி கூறும் பொழுது எந்த அளவிற்கு ஒரு எச்சரிக்கையோடு கூறியிருக்கிறார்கள் என்றால், லா ஈமான லிமன், இந்த ஒரு நபருக்கு அல்லாஹ்வின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பதும், அவருடைய தூதராகிய என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பதும், மறுமை மற்றும் இஸ்லாம் சார்ந்த எல்லா விஷயங்களை பற்றிய நம்பிக்கை என்பதும் ஒருபோதும் அவரிடத்திலே இருக்காது. இந்த ஒரே ஒரு விஷயம் இல்லை என்றால் அது என்ன விஷயம்? லிமல்லா அமானத லஹு, எவரிடத்திலே அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அந்த நபரிடத்தில் மட்டும்தான் தீன் இருக்கிறது. எந்த நபரிடத்திலே இந்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லையோ அந்த நபரிடத்திலே
ஈமானே இல்லை என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்துடைய முக்கியத்துவத்தை நம்மவர்களுக்கு விளக்கி சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த அமானிதம் என்பது 2 வார்த்தைகளை அடங்கியதாக இருக்கிறது. ஒன்று அம்னு. அம்னு என்றால் நம்மளால் பிறருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று எப்பொழுது நாம் இருக்கின்றோமோ அப்பொழுது அம்னு என்ற தன்மை நம்மிடத்துல வந்துவிடுகிறது. அதே போன்று இன்னொரு வார்த்தை அமீன். யாரை கொண்டு யாரிடத்திலே நாம் கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் சரி, ஒரு ஏதேனும் பொறுப்புகளையோ அல்லது பொருட்களையோ அமானிதமாக கொடுத்தாலும் சரி, அவர் சரியான முறையிலே அதை பாதுகாக்கக்கூடிய நபராக இருப்பாரேயானால் அந்த செயலும் இந்த அமானிதம் என்ற செயலிலே வந்து விடுகிறது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குமார்களுடைய தன்மைகளை பற்றி கூறும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு கூறுகின்றான், நஸல பிஹி ரூஹுல் அமீன். அவர்கள் நம்பிக்கைக்குரிய அமீனாகிய ஒரு ஆன்மா, அதன் மூலமாக நாம் இந்த குர்ஆனுடைய வசனங்களை இறக்கினோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும் பொழுது அவர் அமீன், நம்பிக்கைக்குரிய ஒருவராக இருக்கிறார் என்பதாக அல்லாஹு தஆலா மலக்குகளுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்மை அது அம்னின் காரணமாக, அமானத்தை பேணுவதின் காரணமாகத்தான் இவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்பதை நம்மவர்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இதைவிட ஒருபடி மேலாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்து ஷுஆராவிலே 5 நபிமார்கள் அவர்கள் தங்களுடைய உம்மத்திடத்திலே எப்படிப்பட்ட உபதேசங்களை செய்தார்கள் என்று கூறும் பொழுது அல்லாஹ் அவர்கள் கூறிய வாசகத்தை குர்ஆனிலே சொல்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த 5 நபிமார்களும் தன்னுடைய உம்மத்தினரிடத்திலே அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பற்றியும் சொல்லும் பொழுதெல்லாம் இவ்வாறுதான் சொன்னார்கள், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தூதனாக இருக்கின்றேன், நான் அமீனாக இருக்கின்றேன் என்பதாக இந்த 5 நபிமார்கள் தங்களுடைய உம்மத்திடத்திலே இந்த அமானத் என்ற பண்பை வைத்துதான் தங்களுடைய உபதேசங்களையும் தங்களுடைய செய்திகளையும் மக்களிடத்திலே கொண்டு சென்றார்கள் என்பதாக அல்லாஹ் நம்மவர்களுக்கு தெரிவிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, ஆக அமானிதம் என்பது சர்வசாதாரணமான ஒரு அமல் அல்ல, அது ஒரு சர்வசாதாரணமான ஒரு பொறுப்பு அல்ல. எந்த அளவிற்கு என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன் என்ற வார்த்தையை மக்களிடத்திலே சொன்ன பிறகு அந்த மக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்கள், கூட இருக்கக்கூடிய ஊர்வாசிகள், அத்தனை வருடங்களாக பழகின மக்கள் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தினார்கள் என்பது நம்மவர்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக, நுபுவத்திற்கு முன்பாக நபி அவர்களை அந்த மக்கள் அழைத்த வார்த்தை, அவர்கள் நபி அவர்களை எந்த ஒரு பட்ட பெயரை வைத்து கூப்பிட்டார்கள் என்றால் அமீன், இவர் நம்பிக்கைக்குரியவர், சாதிகுல் அமீன், இவர் உண்மையானவர் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமானித தன்மை, அதை பற்றித்தான் மக்கள் எல்லோரும் தெரிந்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானிதத் என்ற விஷயத்தை நம்மவர்களுக்கு எப்படிப்பட்ட முறையிலெல்லாம் நம்மவர்களுக்கு விளக்கி கூறினார்கள் என்றால், எந்த ஒரு மனிதர் பிரயாணத்தை மேற்கொண்டாலும் சரி, அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய மனிதராக இருக்கட்டும்
அவரை வழி அனுப்பி வைக்கக்கூடிய மனிதராக இருக்கட்டும், இருவருமே இப்படிப்பட்ட ஒரு துஆவை செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் தீனக, நான் அல்லாஹ்விடத்திலே இந்த பிரயாணம் முடியும் வரை உன்னுடைய மார்க்கமும் எந்த ஒரு குழப்பத்திற்கும் எந்த ஒரு ஊசலாட்டத்திற்கும், அதாவது மார்க்கத்திற்கு முரணான எந்த ஒரு விஷயத்திலும் நீ ஈடுபட்டு விடக்கூடாது என்பதாகவும், அமானத்தக்க, உனக்கு என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதோ, நீ எப்படிப்பட்ட கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறதோ, அப்படிப்பட்ட அமானிதமான உன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொறுப்புகளையும் சரியான முறையிலே பாதுகாப்போடு செய்ய வேண்டும் என்றும், அமலிக், உன்னுடைய அமல்களுடைய ஒட்டுமொத்த முடிவும் நல்முடிவாக ஆக வேண்டும் என்பதாக நான் துஆ செய்கின்றேன் என்று ஒவ்வொரு பிரயாணியும் அவருடைய பிரயாண சமயத்தில் சொல்ல வேண்டும் என்றும், அவரை வழியளிப்பக்கூடியவர்களும் இது போன்ற வாசங்களை துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்றால், இந்த அமானிதம் என்பது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். இவ்வாறு கூறுகிறார்கள், அல் கத்லு ஃபீ சபீலில்லாஹ் யுகஃபிரு ذுனூப குல்லஹா, அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்விற்காக வேண்டியும் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டியும் தன்னுடைய உயிரையே கொடுத்த ஷஹீத் இருக்கிறாரே, அவருடைய வாழ்க்கையில் நடந்த யுகஃபிரு ذுனூப குல்லஹா, எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். இல்லல் அமான, அவர் எவ்வளவு பெரிய தியாகியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அமானிதத்துடைய விஷயத்திலே மோசடி செய்திருந்தார் என்றால் அவருக்கு அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே தீரும், அதற்குரிய நரகமும் கிடைத்தே தீரும், அதற்குரிய கேள்வி கணக்குகளும் கேட்கப்பட்டே தீரும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு இதை சொல்லிவிட்டு இவ்வாறு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மறுமையிலே ஒரு அடியானை அழைத்து வருவான். அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒரு அடியான் அழைத்து வரப்படுவான். அந்த அடியான் அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்விற்காகவும் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காகவும் மட்டுமே தன்னுடைய உயிரை தியாகம் செய்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய எல்லா விதமான சுகபோகங்களையும் உதறி தள்ளிவிட்டு உயிரிழந்த தியாகி இருக்கிறான் அல்லவா, அவனை அழைத்து கேட்பானாம், அத்தி அமானத்தக்க, உன்னுடைய அமானிதத்தை உன்னுடைய பொறுப்புகளை நீ சரியான முறையில் நிறைவேற்று என்பதாக சொல்லுவான். அப்பொழுது அந்த ஷஹீத், உலகத்திலே யாரை பற்றி நாம் ஷஹீத் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அந்த மனிதர் சொல்வாராம், ரஹபத் துன்யா, யா அல்லாஹ், இந்த உலகமே சென்று விட்டது, இந்த உலகமே அழிந்து விட்டது, இந்த உலகத்துடைய எல்லா வஸ்துக்களும் அழிந்து விட்டன, இப்பொழுது நான் எப்படி என்னுடைய அமானிதத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், நீ அதிலே குறைபாடு ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் உன்னிடத்திலே இவ்வாறு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு இந்த மனிதரை ஹாவியா என்ற நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடுங்கள் என்பதாக மலக்குமார்களிடத்திற்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுவான் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமானிதத்துடைய விஷயத்திலே பேணிக்கை இல்லாத மனிதர்களுடைய நிலைமை எந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும் என்பதை பற்றி நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார்கள், அமானிதம் என்றால் என்ன நினைத்தீர்கள்? இந்த அமானிதம் என்பது பெரிய பெரிய பொறுப்புகளை மட்டும் குறிக்காது, மாறாக அஸ்ஸலாத்து அமானா, உங்களுடைய தொழுகைகளும் அமானிதமாக இருக்கிறது, அல் வுது அமானா, உங்களுடைய வுதுக்களும் அமானிதமாக இருக்கிறது, அல் வஸ்னு அமானா, நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடை பார்த்து அளவு அளந்து கொடுக்கக்கூடிய பொருட்களும் அமானிதமாக இருக்கிறது. அஷத்துல் அமான, இந்த ஒட்டுமொத்த அமானித பொறுப்புகளிலேயும் மிகவும் முக்கியம் வாய்ந்தது, மிகவும் கடுமையாக விசாரிக்கப்படக்கூடியது எது என்று தெரியுமா? அல் விதாயா, நீங்கள் யாரிடத்திலே கடமைப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய கடமைகள். யாராயினும் உங்களுக்கு ஏதேனும் பொருளை அமானிதமாக கொடுத்திருந்தார்கள் என்றாலோ
அல்லது நீங்கள் ஒரு தந்தையாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முறையில் மோசடி செய்திருந்தாலோ, நீங்கள் ஒரு கணவனாக இருந்து உங்களுடைய மனைவியுடைய விஷயத்திலே மோசடி செய்திருந்தாலோ, நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மோசடி செய்திருந்தாலோ, ஒட்டுமொத்த வாழ்வு சார்ந்த எல்லா விதமான அமானித பொறுப்புகளை பற்றியும் கேட்கப்படும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய மாணவர் மைமூனத் இப்னு மெஹரான் என்ற அறிஞர் இவ்வாறு கூறினார்கள், அமானிதம் என்பது 3 விஷயங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த அமானிதம் என்பது, அந்த அமானித பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது யாரை சார்ந்தது என்று பார்க்கவே தேவையில்லை. அதற்கு கடமையானவர் முஸ்லிமானவராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அவருக்குரிய கடமைகளையும் ஹக்குகளையும் சரியான முறையிலே நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த அமானித பொறுப்பு ஒரு நல்லவரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒரு தீயவரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவருடைய பொறுப்புகளையும் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். 3வதாக சொன்னார்கள், உறவு முறைகள் இருக்கிறது அல்லவா, அந்த உறவுகள் நல்ல உறவுகளாக இருந்தாலும் சரி, தீய உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த உறவை பேணுவதும் அமானிதம் என்பதாக சொன்னார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம், சில உறவினர்கள் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் செய்கிறார்கள் என்று ஒதுங்கக்கூடிய மக்களையும் பார்க்கின்றோம். சில நபர்கள் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று ஒதுங்கக்கூடியவர்களையும் பார்க்கின்றோம். இவரிடத்திலே சென்றால் இன்னின்ன உபதேசங்களை செய்து என்னுடைய கழுத்தை அறுப்பார் என்பதாக அவரை பற்றிய தவறான எண்ணம் கொண்டு அவருடைய உறவை முறிக்கக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய நிலைமையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் நம் அவர்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தஆலா இந்த அமானிதத்தை பற்றி தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லும் பொழுது இவ்வாறு கூறுவான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான், அன் துஅத்துல் அமானா, நீங்கள் உங்களுக்குரிய பொறுப்புகளையும் அமானிதங்களையும் சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள் என்பதாக. இந்த ஒரு ஆயத்திற்கு மற்றும் 3 விதமான தனித்தன்மைகள் இருக்கிறது என்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள். அது என்ன என்றால், அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த குர்ஆனிலேயும் எந்த ஒரு அமலை செய்யும் பொழுதும் இதை அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான் என்பதாக கூறவில்லை. மாறாக இதற்கு மட்டும்தான் இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களை ஏவுகின்றான், இதை செய்யும்படி சொல்லுகின்றான், இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும்படி உங்களை உத்தரவிடுகின்றான் என்பதான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்கின்றான். 2வது தனித்தன்மை என்னவென்றால், இந்த ஆயத் ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி பெற்ற பிறகு இறங்கிய முதல் ஆயத்தாக இருக்கிறது. 3வது தனித்தன்மை என்னவென்றால், இந்த ஆயத்து மட்டும்தான் கஅபத்துல்லாவிற்கு உள்ளே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் நிலையிலே இறங்கிய ஆயத் என்பதாக இந்த ஆயத்திற்கு இவ்வளவு தனித்தன்மைகளும் சிறப்புகளும் இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகளோடு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி இருக்கின்றான் என்றால் இந்த ஆயத்தில் கூறப்பட்ட விஷயம் எவ்வளவு கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கட்டும், எவ்வளவு கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த விஷயத்தில் நாம் பொடும்போக்காக இருந்தால் நம்மவர்களுடைய நிலை எந்த அளவிற்கு மோசமானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். நம்மில் எத்தனையோ நபர்கள் மார்க்கத்தை விளங்காமல் எந்த அளவிற்கு தவறான கண்ணோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏமாற்றுவதுதான் தவறு, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்தில் வட்டி வாங்குவதுதான் தவறு, மாறாக முஸ்லீம் அல்லாத நபரை ஏமாற்றிக் கொள்ளலாம், அவரிடத்திலே வட்டி போன்ற ஹராமான விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று தவறான கண்ணோட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த கொள்கை இருக்கிறது அல்லவா, இந்த கண்ணோட்டம் இருக்கிறது அல்லவா, இது முழுக்க முழுக்க யூதர்களுடைய கண்ணோட்டம். அவர்களுடைய கொள்கை என்னவென்றால், அவர்களுக்குள்ளே வட்டி போன்ற மோசமான செயல்பாடுகளையும் பொருளாதார நடைமுறைகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, லஞ்சம் போன்ற மோசமான செயல்முறைகளை தங்களுக்குள்ளே அமல்படுத்தக்கூடாது,
மாறாக ஒரு யூதன் இன்னொரு யூதன் அல்லாத ஒரு நபரிடத்திலே எப்படிப்பட்ட விஷயத்தை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. அல்லாஹு தாலா நம் அவர்களை பாதுகாப்பானாக. யூதர்களுடைய கொள்கையை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹு தாலா நேர்வழிப்படுத்துவானாக. கன்னித்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அதே போன்று இந்த அமானிதம் என்பது 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. ஒன்று, நமக்கு உரிமை இல்லாத விஷயத்தை ஒருபோதும் அதை செய்யக்கூடாது, அதில் எந்த ஒரு கவனத்தையும் சிந்தனையை கூட செலுத்தக்கூடாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளார் அவரிடத்திலே சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்வார்கள், அவர் அந்த மனிதர் இருக்கிறார் அல்லவா, கவிக்குல் அமீன், அவர் பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் மிகவும் நம்பிக்கைக்குரிய மனிதராகவும் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், எதை வைத்து அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, அவர்களை நீங்கள் என்னை அழைத்து வரும்படி சொன்னீர்கள், நான் அழைத்து வரும் பொழுது அவர் எனக்கு முன்பாக சென்று கொண்டார், வழிகளை சிறு கற்களின் மூலமாக வலது இடதாக போடுவதை கொண்டு வழிகாட்டுங்கள் என்ற அணுகுமுறையோடு என்னிடத்தில் மிகவும் நம்பிக்கையான முறையில் நடந்து கொண்டார். எனவேதான் இவர் ஒரு கவிக்குல் அமீன், நம்பிக்கைக்குரிய ஒரு தைரியசாலி, ஒரு பலசாலி என்பதாக நான் சொன்னேன் என்பதாக கூறினார்கள். இதை அல்லாஹு தாலா குர்ஆனிலேயும் கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, ஆக அந்நிய பெண்களை பார்ப்பதும் ஒரு அமானித மோசடிதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். இரண்டாவது விஷயம், அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானித பொருட்களை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். அமானிதத்துடைய இரண்டாவது அம்சம், நாம் நம்மிடத்திலே ஏதேனும் அமானிதமாக ஒரு பொருளோ அல்லது ஒரு பதவியோ ஏதேனும் விஷயம் கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்புகளிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதிலே எந்த ஒரு சடைவோ அல்லது பாராமுகத்தன்மையோ அல்லது அநீதியோ இணைத்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தாலா வலியுறுத்துகின்றான். மூன்றாவதாக, அமானிதத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான காலகட்டத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். இந்த கடைசியாக சொன்ன 2 விஷயங்களும், ஒரு பொறுப்பு நம்மவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு பொருள் கொடுக்கப்பட்டாலோ அதை எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயத்தை நம்மவர்களுக்கு தெரிவிக்கின்றது. சஹாபாக்கள் பல யத்தீம்களை அவருடைய காலத்திலே வளர்த்து வந்தார்கள். அல்லாஹ் தாலா இவ்வாறு ஆயத்தை இறக்கினான், உங்களுடைய யத்தீம்களுடைய, உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அனாதைகளுடைய சொத்துக்கள் இருந்து நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அவையெல்லாம் நீங்கள் நரகத்திலிருந்து, நரக நெருப்பை தான் உங்களுடைய வயிறுகளிலே நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அந்த வார்த்தையின் பயத்தின் காரணமாக சாப்பாடை கூட ஒதுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பொருள்கள் இருந்து ஒரு பருக்கை கூட நாம் சாப்பிட்டு விடக்கூடாது என்ற அளவிற்கு பயந்தார்கள். பிறகு அல்லாஹ் தாலா அவர்களை ஆசுவாசப்படுத்தி அதற்கான விளக்கத்தை கூறினான். அனில் யதாமா குல் இஸ்லாஹுல் லஹும் கைர் வ இன் துகாலிதுஹும் ஃபஇஹ்வானுக்கும். நீங்கள் இந்த அளவிற்கு பயப்பட தேவையில்லை, என்றாலும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். அவர்களுக்குரிய அசலான சொத்துக்களையும் சரி அவருடைய உடைமைகளையும் சரி சரியான நேரம் வரை நல்ல முறையிலே பாதுகாப்பதும் உங்களுடைய கடமை. அவர்கள் பாலிகான பிறகு, அவர்களுக்கு சரியான ஒரு நேரம் வந்த பிறகு அவருடைய பொருள்களை, அவர்களுடைய உடைமைகளை அவரிடத்திலே ஒப்படைப்பதும் உங்களுடைய கடமை என்பதாக சஹாபாக்களை அல்லாஹு தாலா ஆசுவாசப்படுத்தினான். அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஒரு விஷயத்தில் இருந்து ஒரு பாவமான விஷயமாக இருந்தால் அதிலே 100க்கு 100% தவிர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சஹாபாக்கள் எப்படிப்பட்ட, எந்த அளவிற்கு இந்த அமானிதத்துறை விஷயத்திலே பயந்திருந்தார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, பொதுவாக அமானிதம் என்ற விஷயத்தை நாம் சரியான முறையிலே நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு விஷயங்கள் தேவைப்படுகிறது. ஒன்று, அது சார்ந்த ஞானம், அறிவு. இரண்டாவது, நேர்மை. அமானிதம் என்றாலே நாம் முன்னாடி சொன்னது போன்று நமக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளும், நாம் ஒருவருடைய பொருளை வைத்திருக்கின்றோம். உதாரணமாக, ஒருவர் தன்னுடைய வீடை நீங்கள் வைத்திருங்கள், அதனுடைய பொறுப்பு, அதை பாதுகாருங்கள் என்பதாக அமானிதமாக கொடுத்து சென்றிருக்கிறார். அவர் 10 வருடங்கள் ஆனாலும் சரி, அவர் வரும் வரை அந்த வீடை நாம் உபயோகப்படுத்தவும் கூடாது. அவருடைய அனுமதி இல்லாமல் அதை யாருக்கும் வாடகை விட்டு அதன் மூலமான லாபத்தையும் பெறக்கூடாது. இதுதான் உண்மையான அமானிதம். ஆக அமானிதம் என்பது இது மட்டுமல்ல, சர்வசாதாரணமாக நாம் அன்றாட வாழ்க்கையிலே செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அமானிதம் தான். நாம் தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் அமானிதம் தான். எனவேதான் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்வார்கள், யார் தொழுகைக்குரிய ஹக்கை, தொழுகைக்குரிய முறைப்படி தொழுகவில்லையோ அந்த தொழுகை அவரை பார்த்து இவ்வாறு சொல்லும், லையக்கல்லாஹ் கமா லையஅதனி, என்னை நீ எப்படி வீணாக்கினாயோ அதே போன்று அல்லாஹ் உன்னை வீணாக்குவானாக என்பதாக ஒவ்வொரு தொழுகை தொழுது முடித்த பிறகும் அந்த தொழுகை நம் அவர்களை பார்த்து பத்வா விடும் என்பதாக சொன்னார்கள். இந்த பத்துவாக்களில் இருந்தும் இந்த சாபத்தில் இருந்தும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் தொழுகையை பற்றி சரியான புரிதல் வேண்டும். ஒவ்வொரு தொழுகை உதவில் ஆரம்பித்து தொழுகையுடைய சலாம் முடிக்கும் வரை நாம் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், இதிலே ஃபர்லான விஷயங்கள் என்ன, வாஜிபான விஷயங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களை செய்தால் தொழுகை நிறைவேறிவிடும், என்னென்ன விஷயங்களை விட்டால் தொழுகையே கூடாது, முறிந்துவிடும் என்பதை அறிந்திருப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, நம்மவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அமானித பொறுப்புகளையும், அது வணக்கங்களாக இருக்கட்டும், வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், எல்லாமே அமானிதம் தான் என்பதை விளங்கி அந்த அமானிதமான விஷயங்களிலே நல்ல முறையோடு அதனுடைய ஞானத்தை, மார்க்கம் இதற்கு என்ன வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறது என்பதை முழுமையாக விளங்கி அதை சரியான முறையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வஸீயத்துல்